ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் யாரெல்லாம் கடனே வாங்கக்கூடாது? முதல் ராசியா கன்னி ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் உங்களை நிறைய அட்வைஸ் கூட பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் மீறி ஒரு நண்பருக்காக போய் கையெழுத்து போட்டு வந்துருவீங்க. எந்த காரணம் கொண்டும் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கே இந்த 2026ல போயிடாதீங்க. கண்டினியூவா உங்களுக்கு அஷ்டமச்சனியும் வர்றதுனால புது முயற்சிகள்லாம் எடுக்கிறேன், பிசினஸ் பண்றேன், வாடா மச்சான் நம்ம சேர்ந்து எல்லாம் நம்ம பெரிய ஆளா ஆகலாம். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு அவசர முடிவுமே இந்த கன்னி ராசிக்காரங்க எடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசியில முதல் ராசியை சொல்லக்கூடியது கன்னி ராசிக்காரங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அதனை அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி இப்ப நடந்துட்டு இருக்குது. எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனை கடன் வாங்குற மாதிரி தான் வரும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க கடன்ல போய் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 3-4 வருஷங்களுக்கு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா கொடுத்துரும். அதனை அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உசுப்பேத்துவாங்க. சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன உசுப்பேத்துவாங்கன்னா, இந்த பசங்க படத்துல வர்ற மாதிரி இப்ப பாரு ஃபார்ம் எடுப்பாரு பாரு, எதுக்குமே கலங்காம அவர் கையெழுத்து போடுவாரு அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசி உங்களை மாட்ட விட்டுருவாங்க. ஸோ மீனராசிக்காரங்க ஜென்மசனி நடக்கிறதுனாலையும் ஏழரச்சனி தொடர்ந்து இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா கடன் வாங்கக்கூடாத ராசியில இவங்களும் ஒரு முக்கியத்துவமான ராசியா தான் இருக்கிறாங்க. ஸோ 2026ல யார் உசுப்பேத்தினாலும் எதையும் காதுல வாங்கிக்காம நீங்க பாட்டுக்கு உங்க வேலை செய்யுங்க. தேவைக்கேற்ற விஷயங்கள்ல மட்டும் நீங்க பணம் செலவு பண்ணணும். தேவைக்கு அதிகமான விஷயங்களை நாட்டம் செலுத்தி கண்டிப்பா புதிய கடன் வாங்கிக்க கூடாது அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன்.